வணக்கம். ராணி டைரி ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அந்த நைட்டில் கொசு தொல்லை, அந்த 6 மணிக்கு மேலே கொசு, ஈ. அந்த பகலில் ஈ இருக்கும், ஆனால் ஓடிடும். நைட்டில் கொசு சுல்லா இதெல்லாம் வந்து தொல்லை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் வந்து மருந்து ரெகுலராக மாட்டுக்கு அடித்தாலும் சரி, ஷெட்டு ஃபுல்லாக அடித்தாலும் சரி, அது வந்து போகாது. நம்ம வந்து இந்த புகை போடுறதுனால வந்து கொஞ்சம் இந்த மாட்டை கொஞ்சம் இல்லை, நிறையவே பாதுகாக்கலாம். ஏன்னா இந்த ஒரு 5:30 மணிக்கு மேலே அப்படியே போட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அப்படியே வந்து இந்த புகை இருந்துகிட்டே இருக்கிறதுனால மாடு கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன தான் மருந்து அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நைட்டில் உடனே வந்து வந்துடும். இந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் நைட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு கொசு தொல்லை வந்து இருக்காது. இது ஒன்றும் அதுக்குன்னு வந்து ஒன்றும் மெனக்கிட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மாடு திங்கிறதுல வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்டேஜ் அங்கங்கே அள்ளி போட்டிருப்போம். குப்பையில் வந்து வைக்கோல்லாம் வந்து அள்ளி போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்த்து ரெகுலராகவே அந்த வைக்கோல், அந்த குப்பையில் போடுற வைக்கோல்லையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், அதை போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் அதிகமாக இல்லை. நம்ம இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது எல்லாத்தையுமே அதே மாதிரி அள்ளி போட்டுக்கிறோம். சாணி ராட்டி இருக்குது பார்த்தீங்களா, ராட்டி நம்மளாவே ராட்டி தட்டி அதில் வந்து ஒரு ஒரு ராட்டிலேயே ஒரு 50 வேப்பெண்ணெயை வந்து லேசாக ஊற்றி காய வச்சோன்னு வச்சுங்களேன், அது ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ராட்டிங்கிற மாதிரி 30 நாளைக்கு 30 ராட்டி அது ஊற்றி வச்சுட்டு காய வச்சுட்டு அதை வந்து நைட்டில் போடும்போது அந்த ராட்டியை வந்து இப்போ புட்டு போட்டோன்னு வச்சுங்களேன், அது நல்லா ஒரு ஸ்மெல் வந்து நல்லா வரும். அதேமாதிரி வந்ததுனாவே ஓகே, அப்புறம் ஒன்றும் கொசு அதிகமாக வராது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.